පාර්ලිමේන්තු ස්ථාවර නියෝග 27 දෙක යටතේ ප්‍රශ්න ගරු ආචාර්ය MLAM හිස්බුල්ලා මහතා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கமத்தொழில், கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரிடம் இந்த விஷயத்தை கொண்டு வர விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் காணி மற்றும் அரச நிர்வாக ரீதியாக பல்வேறுபட்ட பிரச்சினைகளை நாள்தோறும் சந்தித்து வருகின்றார்கள் என்பதையும், குறிப்பாக வாகரை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரிவில் அதிகமான பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறார் என்பதையும் கடந்த காலங்களில் உயரிய சபையில் பேசியுள்ளது என்பதை நினைவுகூர விரும்புகின்றேன். காரமுனை 211G வாகரை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மாங்கேணி தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் காணப்படுகின்ற ஒரு கிராமமாகும். 1952ஆம் ஆண்டு முதல் முஸ்லீம்கள் அங்கு வசித்து வந்துள்ளார்கள் என்பதற்கான தெளிவான வரலாற்று ஆவணமும் உள்ளது. கிட்டத்தட்ட 200 வருடம் பழமையான ஒரு முஸ்லீம் அடக்கஸ்தலம் அங்கு அமைந்துள்ள ஒரு முஸ்லீம் கிராமம். இருந்தபோதிலும் உள்நாட்டில் ஏற்பட்ட மிக பயங்கரமான யுத்த சூழ்நிலை காரணமாக விடுதலை புலிகளால் அம்மக்கள் பலவந்தமாக அவர்களின் பூர்வீக மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதனால் அவர்களின் ஆவணங்களும் தொலைந்து விட்டது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவர்கள் வெளியேற்றப்படும் போது தமது சொந்த வீடுகளை, வாழ்வாதாரத்தினை முற்றிலும் இழந்து நிற்கிறார்கள். பொருளாதாரம் சூறையாடப்பட்டது. அவர்களின் வாழ்வாதாரமாக அப்போது விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மேட்டு நில பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டு வந்தார்கள். மேலும் தமது அன்புக்குரியவர்கள் பல உயிர்களையும் இழந்ததுடன் வேறு இடங்களில் பலவந்தமாக அவர்கள் வசிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் 2009ஆம் ஆண்டு அம்மக்கள் அந்த பூர்வீகமாக வாழ்ந்த காரமுனை கிராமத்துக்கு மீண்டும் குடியேறினார்கள். கௌரவ சபாநாயகர்களே, கௌரவ பிரதி காணி அமைச்சர் அவர்களே, 1956ஆம் ஆண்டு விவசாய நிலங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு உறுதி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி 1983ஆம் ஆண்டு வாகரை பிரதேச செயலகத்தினால் மீள பொதுமக்களிடம் ஒப்பந்தங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதுடன் அவற்றை பெற்றுக்கொண்டதற்கான பற்றுச்சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 75 ஏக்கர் விவசாய காணிகளுக்கு மாத்திரம் பழமையான ஒப்பந்தம் காணப்படுகிறது. இதுவரைக்கும் புதிதாக விவசாய நிலங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படவில்லை. அன்னளவாக 700 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணி காணப்படுகிறது. காரமுனை மக்கள் 2011, 12, 16 மற்றும் 17ஆம் ஆண்டு அன்னளவாக 100க்கு மேற்பட்டவர்கள் காணி கச்சேரிக்கு விண்ணப்பித்தும் இதுவரையும் அவர்களுக்கு காணி கச்சேரி நடத்தப்படவில்லை. வாகரை பிரதேச செயலகத்தினால் இதுவரைக்கும் சுமார் 9 காணி கச்சேரி நடத்தப்பட்டு 3450 மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு அனுமதி பத்திரம் கூட காரமுனை முஸ்லீம்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. இத்தகவலானது குறித்த செயலகத்திலிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கடந்த மாதம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காணி அனுமதி பத்திரம் இன்மையினால் பிரதேச செயலகத்தின் தத்தமது நிர்வாக ரீதியான தேவைகளை நிறைவு செய்வதற்கும் அரச உதவிகளை பெறுவதற்கும் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை பரம்பரையாக எதிர்கொண்டு வாழ வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு காரமுனை மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அதற்காக பல மாதங்களாக அலைந்திருக்கிறார்கள். மின்சாரத்துக்கு விண்ணப்பித்து விட்டு இதுவரை அந்த கடிதங்களை கூட அவர்களால் பெற முடியவில்லை. யுத்த காலத்தில் மக்கள் வேளாண்மை பயிர் செய்கைக்கு உட்படுத்தப்பட்ட காணி என்று அடையாளப்படுத்தி வாகரை பிரதேசாளர் பிரிவில் காணப்படுகின்ற சுமார் அன்னளவாக 2000 ஏக்கர் காணி விடுவிப்பதற்கு நடவடிக்கை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எடுக்கப்பட அறிய முடிகிறது. ஆனால் பரம்பரையாக காலமாக யுத்தத்திற்கு முன் வசித்த அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கைகளும் இதுவரை வாகரை பிரதேசத்தால் மேற்கொள்ளப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனவே இவர்களை அபிவிருத்தி செய்யப்பட்ட காணியை விடுவிக்காதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஃபாரஸ்ட் திணைக்களத்தினூடாக மேற்கொள்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லீம்களின் காலி பிரச்சனைகள் தொடர்பாக அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 2-3 மாதங்களுக்கு இந்த உயரிய சபையில் நான் கேள்வி எழுப்பிய போது காணி ஆணையாளர் ஊடாக
ஒரு விசேட குழுவை நியமித்து காணி பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக கௌரவ காணி பிரதி அமைச்சர்கள் சபையிலே குறிப்பிட்டார்கள். அதை நான் சபை விரும்புகிறேன். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ காணி பிரதி அமைச்சர் அவர்கள் காணி ஆணையாளர் திணைக்கள ஆணையாளர் நாயகத்தினூடாக 3 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து இது தொடர்பாக இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதனோடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பதற்காக உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகின்றேன். நன்றி. ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, ගරු මන්ත්‍රීතුමන් ප්‍රදේශයට අදාළව ඉතා වැදගත් ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරනු ලැබුවේ. ඒ වගේම එතුමන් දිගින් දිගටම මේ පිළිබඳව ප්‍රශ්න කරමින් සිටිනවා. ඒ නිසා අපි ඉඩම් අමාත්‍යාංශයේ විදියට ඉඩම් කොමසාරිස්තුමත් එක්ක සාකච්ඡා කරමින් තියෙනවා. මේ වෙනකොට එතුමන් ඉදිරිපත් කරපු ප්‍රශ්න කලින් මේ ප්‍රදේශයට අදාළව ඉදිරිපත් කරපු ප්‍රශ්න වලට අදාළව වාර්තාවක් සකස් කිරීම සඳහා ඒ වගේම මෙතුමාගේ අද ඉදිරිපත් කිරීමට අදාළවත් අපි ඉක්මනින් ක්‍රියාමාර්ගයක් ගන්න අමාත්‍යාංශ විදිහට සූදානම් කියන පිළිතුර තමයි ඔබතුමාට ලබා දෙන්නේ. ඒකට අදාළව අවශ්‍ය කරන ඔබතුමාගේ පුද්ගලික මැදිහත් වීම එක්ක අමාත්‍යාංශය සම්බන්ධ කරලා අපි මේකට අදාළ සැලැස්මක් සකස් කරගමු කියන යෝජනා කරනවා. බොහොම ස්තුතියි. ගරු ඉස්බලා මන්ත්‍රීතුමා. ගරු එමතුමා, ඔබතුමාට මේ කොමිටියක් පත් කරන්න පුළුවන්ද? 3 දෙනෙක් එබේ ඉඩම් කොමසාරි ජෙනරාල් හරහා පත් කරලා මේ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ කරන එක තමයි මම ඉල්ලන්නේ. පරීක්ෂණය කරන ඔබතුමා මේක ඔබතුමා පත් කරනවා කියලා මට පොරොන්දුවක් දුන්නා ඔක්තෝබර් මාසයේ මේ පාර්ලිමේන්තුවේ. ඔබතුමා ඒ කොමිටිය පත් කරන්න පුළුවන්ද කියලා ඔබතුමාට ඉල්ලා සිටිනවා. ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, අපි අදාළ නිලධාරීනික සාකච්ඡා කරමින් තියෙනවා දැනට මේ පිළිබඳව. අපි ඉක්මනින් මන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නට අදාළව අවශ්‍ය කරන මැදිහත් වීම කරලා ඒ ප්‍රශ්න විසඳන්න අවශ්‍ය කරන කටයුතු කරනවා කියන පණිවිඩය මේ අවස්ථාවේ ලබා දෙන්න පුළුවන්.